அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் மிகவும் பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே பணம் சம்பாதிப்பது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தன்னுடைய வீட்டு வேலை முடித்த பிறகு வீட்டில் இருந்தபடியே அவர்கள் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படித்த பெண்களாக இருக்கட்டும், படிக்காத பெண்களாக இருக்கட்டும், வில்லேஜில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பெண்களுக்குமே வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை 10 விதமான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக அது கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம். இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஓன் ஹவுஸாக இருக்குது, இல்லை நீங்கள் லீஸ்க்கோ இருக்கீங்கன்னா அவங்க மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய வீட்டினுடைய மாடியிலேயே டெரஸ் கார்டன் ஃபிட் பண்ணலாம். அதுக்கான மானியம் நம்மளோட தமிழக கவர்மெண்ட் நிறையவே கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் அதை தெரிஞ்சுக்கலாம், டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம். அதுக்கான க்ரோ பேக்ஸு, சீட்ஸு எல்லாமே க்ரீன் ஷீட் எல்லாமே கொடுக்குறாங்க. இதை மூலிமா அமைப்பது மூலிமா உங்கள் வீட்டுடைய தேவைகள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் தாராளமாக அந்த மாடி தோட்டத்து மூலயமா எடுத்துக்கலாம். அது போக உங்களுடைய பயன்பாட்டிற்கு போக அவங்க அருகில் இருக்காங்க இல்லையா, மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஆர்கானிக்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குறைஞ்ச விலையில் உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அது மூலயமா உங்களுடைய வீட்டுடைய தினசரி செலவுகளை நீங்கள் குறைக்கலாம். அதுக்கப்புறம் நியர்பை ஸ்டோர்ஸ், ஸ்மால் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே உங்களுடைய மாடி தோட்டத்தில் வர விளைஞ்ச காய்கறிகளையோ பழங்களையோ அல்லது கீரை வகைகளையோ ஸ்மால் ஸ்கேல் வச்சு அவங்கக்கிட்ட சேல் பண்ணுறது மூலிமா உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு உங்களால் தாராளமாக இன்கம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதாவது விவசாய நிலங்களில் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இல்லையா பெண்கள், அந்த பெண்களுக்கான ஐடியா இது. நீங்கள் இப்போ கிராமப்புறத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, இல்லாத பெண்களுக்கும் சரி இந்த ஐடியா மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் முருங்கை தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் முருங்கை எல்லா டைம்லேயுமே ரேட் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு மலிவான விலையில் முருங்கை போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த முருங்கையை நல்லா முத்த விட்டு அதில் இருக்கிற சீட்ஸை எடுத்து அதில் நிறைய ஆயுர்வேதிக் மெடிசனுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சீட்ஸை பவுடர் பண்ணி இன்டேக் எடுத்துக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ்லேருந்து முருங்கை ஆயில் எடுத்து அந்த ஆயிலையும் ஆயுர்வேதிக் மெடிசனுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட உங்களுக்கு நல்லா ஊறுகாய் பிஸ்னஸ், ஊறுகாய் நல்லா செய்ய தெரியும்னா அந்த ஊறுகாயை வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் அதை மார்க்கெட்டிங் பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸாக இது எல்லாமே கொண்டு போகலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரண்டை துவையல், அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கைப்பக்குவம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வீட்டை நல்ல ஒரு ஏஜ்டு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய நாட்டு வைத்தியங்கள் தெரியும், ஊறுகாய் செய்ய தெரியும், ஆயில் எந்த மாதிரியான பதத்தில் காய்ச்சினா முடி அடர்த்தியாக வளரும், டேண்ட்ரஃப் போகும், இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு அதிகமாகவே தெரியும். ஸோ அவங்கள வச்சு இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து இதை எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மூலயமா தான் பண்ண முடியும். இது நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு, ஏன்னா இதில் பக்கத்துலேயே இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு சேல் பண்ணாலும் எல்லாரும் உடனே நம்பி வாங்கிட மாட்டாங்க. இது மூலயமா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஆன்லைனில் பை பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் சோஷியல் மீடியாவான லைக் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, அதில் என்கிட்ட இந்த மாதிரி பொருள் தரமாக இருக்குது, உங்களுக்கு நேச்சுரல் ஆர்கானிக்காக வேணும்னா இந்த நம்பருக்கு இந்த சோஷியல் மீடியாவில் டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் கொடுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஃபேஸ் காட்டி தான் நீங்கள் பண்ணணுமான்னு கேட்டால், ஏன்னா சில பேர் வீட்டில் ஃபேஸ் காட்டி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துமே தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
டியூஷன் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வில்லேஜ்லேயாக இருக்கட்டும் இல்லை வந்து சிட்டிலேயாக இருக்கட்டும், இப்போ படித்த பெண்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுக்கு வந்துட்டு எந்த சப்ஜெக்டில் நல்லா வந்து டேலண்டடாக இருக்கீங்களோ உங்களுடைய வீட்டிலேயே வந்து ஈவினிங்கோ அல்லது மார்னிங் டியூஷனோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கு சம் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இன்கம்மாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் வந்து பியூட்டிஷியனில், அதுக்கப்புறம் வந்து டைலரிங்கில், அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் முறையாக கற்றுட்ருக்கீங்க. இல்லை வந்துட்டு எல்லாருக்குமே வந்து துணி தச்சு தந்துட்டுருக்கீங்க, இல்லை ஆரி போட்டு தரீங்க, இல்லை வந்துட்டு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கலையை வந்து யூடியூப் மூலயமா வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரலாம். அதே போல் வந்து ஆன்லைன் கோர்ஸும் இதுக்கான கண்டக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து சொல்லித்தரலாம். உங்களுக்கு இது வந்து தெரியுது, எனக்கு தெரியுது மூலயமா நான் உங்களுக்கு இப்படி தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு யூடியூப் மூலயமாவோ, ஃபேஸ்புக் மூலயமாவோ, இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ கொடுத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலர் வந்து இன்கம் வரும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இது மூலயமா வந்து ஃபாரின் கஸ்டமர்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அந்த மூலயமாவும் நீங்கள் வந்து தாராளமாக இன்கம் எடுக்கலாம். இதில் வந்துட்டு படித்தவங்களும் சரி, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து பண்ணலாம். நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி, வில்லேஜில் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து சைல்டு கேர் சென்டர். இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சைல்டு இருக்கிற பட்சத்தில் பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சில்ட்ரனை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்துட்டு ஒரு ரூமை அதுக்கான லைசன்ஸ் நீங்கள் எடுத்து தாராளமாக வந்துட்டு சைல்டு கேர் சென்டரை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இப்போ ரொம்பவே வந்து பிரபலமாக ஒன்று இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் வீட்டில் குக்கிங் பண்ணுவீங்க இல்லையா, வீட்டுக்காக சமைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து வீடியோவை எடுத்து போட்டாலும் நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் கெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுது, அதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதுன்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட சைல்டு இருக்காங்க, அந்த சைல்டை வந்து நீங்கள் நல்லா குட்டாக வந்து பேரண்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் எல்லாமே தெரியும், அவங்கள வந்து எப்படி கைட் பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் அதை பற்றின வீடியோவும் வந்து யூடியூப் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹவுஸை வந்து பாசிட்டிவாக நீங்கள் வச்சுருக்கீங்க, நல்லா வந்துட்டு வைபோட வச்சுருக்கீங்க, இது மூலிமா வந்து குட் வைப் கிரியேட் பண்ண முடியும் உங்களால். ஒரு 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 ஹவுஸை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்ற டிப்ஸ் முதற்கொண்டு நீங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலிமா விளாகாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் மக்களுக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட், உங்களுக்கு வந்து இந்த ஷொட்டர் பின்னுறது, தோரணம் பின்னுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா யூடியூப் சேனல் வழியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது வந்து மற்ற மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு டெரக்கோட்டா ஜுவல்லரிலாம் இப்போ வந்து செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஹோட்டலில் லைக் பண்ணுறதை விட மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இப்போ என்னென்னா ஹோம்மேட் ஃபுட்டை வந்து லைக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஹோம் ஃபுட்டு கிடைச்சா பெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னர் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டெரக்கோட்டா ஜுவல்லரி, அதுக்கப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லியே வந்து இப்போ வில்லேஜில் இருக்கீங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய விதமான சாம்பிராணிஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்துட்டு நிறைய விதமான மசாலா சாம்பிராணிஸ், அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் ஊற்றி நீங்களே வந்து பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரியான சாம்பிராணிஸ்லாம் வந்து தாராளமாக வந்துட்டு நீங்களே பண்ணி இதை ஆன்லைன் மூலியமாக தான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டே பை பண்ணிக்குவாங்களான்னு கேட்டால் இந்த ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக பை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு முகம் தெரியாத ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு முகம் தெரிஞ்ச நண்பர்கள் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் முன்னேறத்துக்கு அவங்க ஊக்குவிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா 50% கிடையவே கிடையாது.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சோஷியல் மீடியா மூலயமா போயிட்டு எனக்கு இந்த கிராஃப்ட் தெரியும், உங்களுக்கு வந்துட்டு இது தேவைப்பட்டதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான சாம்பிராணிஸ் என்னால் மேக் பண்ண முடியும், அதுவும் வந்து ஒரிஜினலாக மேக் பண்ணி நேச்சுரலாக பண்ணி தர முடியும், உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோவிலையும் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், இந்த க்ரியேட்டிவ் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆர்டர்ஸ்லாம் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசேல் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் ஆக்சசரிஸு, எலக்ட்ரானிக் அண்ட் கேட்ஜெட்ஸு, கேம்ஸ் அண்ட் கலெக்டிவபிள், ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல், பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், புக்ஸு அண்ட் எஜுகேஷன், இந்த மாதிரியான பொருட்களை வந்துட்டு மெயின் பிளாட்ஃபார்மாக வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு நீங்கள் ரீசேல் ப்ராடக்டை வந்து இது பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ரீசேல் நீங்கள் எப்படி பண்ணணும் மீஷோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ போடணும்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் டியூட்டர், அதாவது டீச்சிங் ஸ்கூல் சப்ஜெக்ட். இப்போ வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுடைய டீச்சர்ஸ் நடத்துகிற மேக்ஸோ ஹிந்தியோ இங்கிலீஷோ கிராமர்ஸோ அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத இருக்கலாம். அதில் இருக்கிற சப்ஜெக்டு நுணுக்கங்களை ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூடியூப் மூலியமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரிக்ஸாக வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி குயிக்காக உங்களால் சொல்லித்தர முடியும். அந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக வந்துட்டு ஆன்லைன் டியூட்டர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நிறைய பேர் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக இருக்குது, ஸ்போக்கன் பண்ணுவீங்க அப்படின்னா அதை பற்றின வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா வந்து ஆன்லைன் கிளாஸு ஜூம் ஆப் மூலயமாக ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இது வந்து ஆன்லைன் டியூட்டர் மூலயமா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பற்றி நாலேஜ் நல்லாவே இருக்குது, அதை வந்து என்னால் வந்து ஈஸியாக கன்வே பண்ண முடியும், ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர முடியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து புரிய வைக்க முடியும்ன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்னா இப்போ வந்துட்டு ஒரு பொருளை வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ண போகிறீங்க, ப்ரமோட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எர்ன் கமிஷன்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ யூடியூப் மூலயமா வந்துட்டு இந்த கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து பொருட்களை வந்து லிங்க் வந்து இந்த அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா சேல் ஆயிடுச்சுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்சன்ஸ் யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான கமிஷன் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூடியூப் மூலியமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ ஃபேஸ்புக் மூலியமாகவோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் மூலயமா நீங்கள் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 10 விதமான வீட்டிலிருந்தே பெண்கள் தாராளமாக வந்து சம்பாதிக்கலாம். இன்னொருத்தவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் எதற்காக மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றியும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றியும் நிறைய வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க. நான் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வீட்டிலே இருந்து ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமா, எனக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமா, ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க. என்ன மாதிரி இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து இது தேவைப்படும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் யாரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, படிக்காத இருக்கீங்க, வில்லேஜ் செக்டாரில் இருக்கீங்க, சிட்டியில் இருந்தும் என்னால் இன்கம் வந்து கெயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு அந்த டேலண்ட் இருக்குதுன்ற பட்சத்தில் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு இன்கம்மாகவே இந்த ஜென்ரேஷனில் இருக்குது. மோஸ்ட்லி இந்த 10மே வந்துட்டு எது ஓரியன்டாக இருக்குன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.